இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாயிருக்கிறது. Yes. I am coming soon. ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். சோஸ்திரம், பிரேஸ் த லார்ட். வெல்கம் பேக் டு கடைசி காலம், த லாஸ்ட் ட்ரம்பட் யூடியூப் சேனல். என் பேர் பீட்டர். ஸோ வந்ததுக்காக ஃபஸ்ட்டு என்னோட நன்றி. தேங்க்யூ ஃபார் கம்மிங். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து த புக் ஆஃப் ரெவலேஷன் எபிசோட் நம்பர் 2. ஓகே, ஸோ நம்ம லாஸ்ட் வீக் வந்து சில காரியங்கள் பார்த்தோம். இன்றைக்கி வந்து டே நம்பர் 2. ஸோ யார் யார் அந்த வீடியோ பார்க்கல, மொதல் அதை பார்த்துருங்க. அதில் வந்து மேல் பார்வையாக சில விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இது வந்து 2வது எபிசோட். ஸோ அந்த பழைய வீடியோவில் நம்ம போடும்போது சில காரியங்கள் பார்த்தோம். மேல் பார்வையாக பூமியில் என்ன நடக்க போகுது, பரலோகத்தில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு மேல் பார்வையாக நம்ம பார்த்தோம். ஸோ அதில் நான் சொல்லியிருந்தேன் இந்த வாரம் வந்து நம்ம ரெப்சை பற்றி பேச போகிறோன்னு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அந்த ரெப்சை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். ஏன்னா இது வந்து அடுத்தது பூமியில் என்ன நடக்க போகுது, நெக்ஸ்ட்டு இந்த ரகசிய வருகை தான். ஓகே, இந்த ரெப்சர் தான் நடக்க போகுது. அதனால தான் இது வந்து நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து இதை நம்ம படிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஓகே, கண்டிப்பாக நான் இந்த டாப்பிக்கில் வந்து சில காரியங்கள், சில பாயிண்ட்டை மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்படி நான் மிஸ் பண்ணேன்னா இது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபாலோ அப் பண்ணலாம். ஸோ உங்களுக்கும் சில கேள்விகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ செய்யும் போது அந்த கேள்விக்கும் நம்ம ஒன் ஷாட்டாக பதில் சொல்லிடலாம். ஓகே, ஏன்னா கண்டிப்பாக வந்து ஏன்னா இந்த டாபிக் வந்து நிறைய காரியங்கள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் கிளியர் பிக்சர் நான் உங்களுக்கு தரேன். மிஸ் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் அது கிளியர் பண்ணிடலாம். ஓகே, ஏன்னா நிறைய காரியங்கள் இருக்குது இதை பற்றி பேசுகிறதுக்கு. ஸோ ஏன் நான் வந்து நெக்ஸ்ட்டு அதான் நடக்க போகுதுன்னு ஏன் ரொம்ப உறுதியாக சொல்கிறேன்னா, ஸோ நம்ம வந்து பாட்டை பார்ப்போம். ஸோ இது வந்து நம்மளோட டைம்லைன். ஓகே, நம்மளோட மொத்த ஹிஸ்டரி, ஹியூமன் ஹிஸ்டரி. ஓகே, நான் வந்து உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சிடுறேன். இது வந்து இயேசுவோட சிலுவை மரணம், அதாவது 33வது வருஷத்தில் இது நடந்துச்சு. அது நம்ம லாஸ்ட் வீக் நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம். ஓகே, 33வது வருஷத்தில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படுறார். ஓகே, ஸோ ஏன் அடுத்தது ரெப்சர் தான் நடக்க போகுதுன்னா, காரணம் எவ்ரி 2000 இயர்ஸ், ஓகே, வரலாறுல எவ்ரி 2000 இயர்ஸ் ஏதோ ஒரு சம்பவம் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா பைபிள் வந்து நம்ம படிக்கிறோம்ல. ஸோ பைபிளில் வந்து எவ்ரி 2000 இயர்ஸ் ஏதோ ஒரு சம்பவங்கள் நிச்சயமாக நடக்கும். அப்படி தான் வந்து எழுதியிருக்கு. ஓகே, ஸோ இது வந்து ஆடாம். ஓகே, ஆடாம் என் ஏவா. ஆடாம்லேருந்து நோவா வரைக்கும் கரெக்டாக 2000 வருஷம் எடுத்துச்சு. ஸோ இது வந்து 2000 இயர்ஸ். ஓகே, 2000 வருஷம் ஆடாம்லேருந்து நோவா வரைக்கும். அப்போ நோவா டைமில் என்ன பெரிய சம்பவம் நடந்துச்சு? நோவாவோட வெள்ளம். ஓகே, த ஃப்ளட், அது வந்து நிகழ்ந்து அது நடந்துச்சு. ஸோ அந்த பேழையை வந்து நோவா கட்டுறாரு. பேழைக்குள்ளே அவரும் சொல்கிறாரு பூமி அழிய போகுது, பூமி அழிய போகுதுன்னு மக்கள்கிட்ட சொல்லும் போது யாருமே கேட்கல, யாருமே அது நம்பலை. ஸோ அந்த பேழைக்குள்ளே அவரும் அவரோட குடும்பம் மட்டும்தான் போணுச்சு. ஸோ ஆண்டவர் மொத்த பூமியும் அழிச்சார். ஸோ இது வந்து 2000 வருஷம் நடந்து முடிஞ்சு சம்பவம். அதுக்கப்புறம் நோவாலேருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் 2000 வருஷம். ஓகே,
இது வந்து 2000 கரெக்டாக 2000 வருஷம். ஸோ கரெக்டாக 2000 வருஷத்தில் என்ன பெரிய சம்பவம் நடந்துச்சு? இயேசு கிறிஸ்து பிசாசோட தலையை நசுக்கிறாரு. ஓகே, அதுக்கப்புறம் அந்த தேசம், ஓகே, யூதர்களோட தேசம், அந்த கோயில் வந்து உடைக்கப்பட்டது. ஓகே, அது வந்து வரலாறு. ஸோ கோயில் வந்து உடைக்கப்படுது, அங்கே உள்ள ஜெருசலமில் இருக்கிற அந்த கோயில். ஸோ பெரிய சம்பவம் வந்து இயேசு கிறிஸ்துவோட மரணம். இது 2000 இயர்ஸ். இயேசு கிறிஸ்து 33லேருந்து இப்போ நம்ம 2025 போகிறோம். ஸோ இது எத்தனை வருஷம்? 2000 வருஷம். ஓகே, ஸோ 2000 இயர்ஸ், 2000 இயர்ஸ், 2000 இயர்ஸ். ஏன்னா 33, இப்போ நம்ம 2025 அப்படின்னா 2000 வருஷம் நம்ம வாழ்ந்துட்டோம். 2025. 2 பேதுரு 3வது அதிகாரம் 8வது வசனத்தில், ஓகே, 2 Peter chapter 3 verse 8ல என்ன எழுதியிருக்குன்னா, பட் do not forget one thing, my dear friends. There is no difference in the Lord's sight between one day and 1,000 years. To him, the two are the same. ஓகே, ஸோ பீட்டர் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர் வந்து 1000 வருஷமும் ஒரு நாளும் சேம், அதில் வித்தியாசம் எதுவுமே இல்லைன்னு. ஸோ அவரோட கணிப்பு வந்து 1000 வருஷம் வந்து ஒரு நாளுக்கு சமம் ஆண்டவருக்கு. அப்படின்னா இந்த 2000 வருஷம் நம்ம பார்க்கும்போது இது வந்து ஆண்டவருக்கு இது வந்து 2 days. 1000 வருஷம் 1000 வருஷம், ஸோ 2 நாள். இதுலேயும் 2 நாள், இதுலேயும் 2 நாள். ஓகே, ஸோ நம்ம இது க்ளாஸ் பண்ணி பார்த்தா டோட்டல் 6 days ஆச்சு, 6 நாள் ஆச்சு. ஓகே, டோட்டல் 6 days. இது வந்து 7வது நாள். ஸோ இப்போ வந்து நம்ம 6வது நாள் கடைசியில் இருக்கு. இப்போ நம்ம ஜெனசிஸ்க்கு போவோம். ஜெனசிஸில் ஆண்டவர் என்ன போட்டிருக்காரு, என்ன எழுதப்பட்டிருக்கு? 7வது நாள் ஆண்டவர் ஓய்ந்திருந்தார். ஓகே, on the 7th day God rested ன்னு போட்டிருக்கு. which means 6 days ஆச்சு. 7வது நாள் ஆண்டவர் ரெஸ்ட் பண்ணுவார். ஓகே, ஸோ தட் மீன்ஸ் 6வது நாள் கடைசியில் நம்ம இருக்கோம். அந்த ஓய்வு நாள் வரப்போகுது, ஆண்டவரோட ரெஸ்டிங் டே. ஓகே, அது நம்ம வந்து போன வாரம் நம்ம படிக்கும் போது 1000 வருஷம் அரசாட்சின்னு நம்ம படித்தோம். ஸோ அந்த 1000 வருஷம் அரசாட்சி தான் will be the day when God rested. ஓகே, இது வந்து 1000 வருஷம். ஓகே, ஏன் 2000 வருஷமா இல்லை? ஏன் 5000 இயர்ஸ் இல்லை? கரெக்டாக 1000 இயர்ஸ். காரணம் அது வந்து 7வது நாள். ஓகே, இது புரியுதுங்களா? 6 days already pass. அடுத்தது வந்து வரப்போகிறது 1000 இயர்ஸ். இது ஏன் நடுவில்? அது நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ வந்து உங்களுக்கு இது புரியணும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம இப்போ உள்ள காலகட்டத்துக்குள்ள நம்ம இந்த ரெப்சர் பற்றி பேச முடியும். ஓகே, ஆடாம்லேருந்து நோவா வரைக்கும் 2000 இயர்ஸ், நோவாலேருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் 2000 இயர்ஸ், இயேசு கிறிஸ்துலேருந்து நம்ம டைம் வரைக்கும் 2000 இயர்ஸ். 2 days, 2 days, 2 days. டோட்டல் 6 days ஆச்சு. ஓகே, ஆன் த 7th day God rested. அப்போ இந்த நடுவில் கோசமாக இருக்கு, இது என்ன இருக்கு? ஓகே, அதை பற்றி நம்ம பேசுவோம். ஓகே, இப்போ நம்ம இந்த செக்ஷன் மட்டும் நம்ம வரையப்போம். இது வந்து நம்ம கொஞ்சம் ஜூம் பண்ணிட்டோம்.
முதல்லதெல்லாம் ஆடாமடெல்லாம் அழிச்சாச்சு. இது வந்து இந்த டைமில் இப்போ வந்து இது இயேசு கிறிஸ்து மரித்த வருஷம் 33வது AD. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வாழ்கிறது 2025. கோசமாக இருந்துச்சு அந்த இடம் வந்து ட்ரிபியூலேஷன், உபத்திர காலம். அது பைபிளில் 7 வருஷம்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் 1000 வருஷம் அரசாட்சி. ஸோ இந்த ட்ரிபியூலேஷன் வந்து நிறைய பேருக்கு வந்து இங்கே தான் வந்து கருத்து வேறுபாடு நிறையா இருக்கு. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கிறிஸ்தவங்க இப்போ நம்ம சர்ச் காலத்தில் இருக்கோம். மோசே காலம் முடிஞ்சு இயேசு கிறிஸ்து காலம், அதாவது சர்ச்சோட காலம். சில பேர் என்ன சொல்கிறாங்க, இந்த ட்ரிபியூலேஷனில் நம்மளும் இருப்போம். இந்த உபத்திர காலத்தில் கிறிஸ்தவங்களும் இருப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க இது வந்து 7 வருஷம்னா 3.5 வருஷம் நடுவுலே வந்து கிறிஸ்தவங்க வந்து இருக்க மாட்டாங்க. அப்படின்னா 3.5 வருஷம் கிறிஸ்தவங்க வந்து இருப்பாங்க, கடைசி 3.5 வருஷம் கிறிஸ்தவங்க மறைஞ்சிருவாங்க. ஸோ இந்த ரேப்சர் பற்றி நிறைய பேருக்கு நிறைய கருத்து இருக்கு. ஆனால் இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்னோட பாயிண்ட், நான் பைபிள் படித்து அதுலேருந்து நான் எடுத்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும்னா, நான் வந்து ரேப்சர் வந்து சர்ச் காலம் முடிஞ்சதுக்கப்புறம் ரேப்சர் வரும்னு நான் நம்புகிறேன். இந்த சர்ச் எடுக்கப்படும், அதுக்கப்புறம் தான் உபத்திர காலம் நடக்கும்னு நான் அதுதான் போதிக்க போகிறேன். அதுதான் பைபிளில் நான் படித்து அதோட ஆதாரங்கள், அதோட இதெல்லாம் வந்து ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு. நான் தான் சொல்லல, ஆண்டவர் வெளிப்படுத்தினதுனால பைபிளில் இந்த ஆதாரங்கள் இருக்கிறதுனால தான் நான் வந்து சர்ச் வந்து எடுக்கப்படும், அதுக்கப்புறம் தான் உபத்திர காலம் அந்த 7 வருஷம் நடக்கும்னு நான் நம்புறேன். ஸோ சில பேர் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து சில கருத்து வேறுபாடு இருந்தால் பிரதர் ஆர் சிஸ்டர் ப்ளீஸ் ஸ்டே பண்ணுங்க. நம்ம வந்து இது பேசி முடிப்போம். அப்போ வந்து உங்களுக்கு அந்த பாயிண்ட் வந்து ஒருவேளை உங்களோட மைண்டு சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் ரேப்சர் வந்து அடுத்த நடக்க வேண்டிய சம்பவம். கிறிஸ்தவங்கள் எடுக்கப்படணும், அதுக்கப்புறம் தான் ட்ரிபியூலேஷன் காலம் ஆரம்பிக்கும், உபத்திர காலம், இந்த மார்க் ஆஃப் த பீஸ், அந்தி கிறிஸ்து காலம், இந்த முத்திரை போடுறது, உலகம் அழியிறது, இது எல்லாமே கிறிஸ்தவங்களுக்கு இல்லை. தட்ஸ் வை ஃபேத் இன் கிரைஸ்ட் இஸ் வெரி க்ரூஷியல். இயேசு கிறிஸ்து நம்புறவங்களுக்கு, கிறிஸ்தவங்கன்னா வந்து ஜஸ்ட் சாதாரண கிறிஸ்தவங்க சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து நம்புறவங்க they will be taken out. அவங்க வந்து இந்த வருகை காலத்தில் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் உபத்திர காலம். அதுக்கப்புறம் மீண்டும் இந்த ட்ரிபியூலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மீண்டும் போனவங்க இங்க மறுபடியும் வருவாங்க. புரியுதுங்களா? மறுபடியும் சொல்றேன், சர்ச் வந்து எடுக்கப்படும். இது வந்து ஹெவன் வச்சுக்கோங்க. சர்ச் வந்து எடுக்கப்படும், 7 வருஷம் பரலோகத்தில் இருந்து மீண்டும் நம்ம பூமிக்கு வருவோம். இந்த 7 வருஷம் வந்து உபத்திர காலம். அது நம்ம அடுத்தடுத்த சப்ஜெக்டுக்குள்ள போகும்போது உங்களுக்கு தெரியும். நான் தான் சொன்னேன், அடுத்தது ஜட்ஜ்மெண்ட் சீட் இருக்கு, ஜட்ஜ்மெண்ட் சீட் ஆஃப் கிரைஸ்ட் இருக்கு. அடுத்தது வந்து முத்திரை, எக்காலம், இது எல்லாமே வந்து இந்த ட்ரிபியூலேஷன்ல தான் நடக்கும். நம்ம அந்த டாபிக் உள்ள போகும்போது நான் உங்கள்கிட்ட சொல்றேன். இதுதான் வந்து என்னோட பைபிளை நான் படிச்சு இதுதான் நான் நம்புறேன். கிறிஸ்டியன் will be taken up after 7 years. We are going to come down. புரியுதுங்களா? இது நீங்க ப்ராசஸ் பண்ணுங்க. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் ட்ரிபியூலேஷன்லேருந்து நம்மளை அதுக்குள்ளே நம்ம போயிடுவோம்னு ஏன் சொல்கிறேன்னா,
இந்த ட்ரிபுலேஷன் வந்து ரொம்ப மோசமான நாட்கள். ஓகே, த டேஸ் ஆஃப் ட்ரபிள் அண்ட் விக்கட்னஸ். பைபிள் ஓகே, விக்கட்னஸ், உபத்திர காலம். ஓகே, நம்ம தீத்துஸ் 2வது அதிகாரம் 13வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறது. ஓகே, அதில் என்ன போட்டிருக்குன்னா பாருங்க, 11லேருந்து நான் படிக்கிறேன். ஓகே, for God has revealed his grace for the salvation of all mankind. That grace instructs us to give up ungodly living and worldly passions, and to live self-controlled, upright, and godly lives in this world, as we wait for the blessed day we hope for, when the glory of our great God and Savior Jesus Christ will appear. He gave himself for us to rescue us from all wickedness and to make us a pure people who belong to him alone and are eager to do good. Okay, 13ல பாருங்க, as we wait for the blessed day, வருகை ரட்சர், when the glory of our great God and Savior Jesus Christ will appear. அடுத்தது பாருங்க, he gave himself for us. ஓகே, நம்மளுக்காக சிலுவை மரணம். ஓகே, he gave himself for us to rescue us from all wickedness. The tribulation தான் அந்த wickedness, உபத்திர காலம். To rescue us from the tribulation. ஓகே, ஸோ இந்த சிலுவை மரணம் வந்து நிறைய பேர் வந்து ஆண்டவர் பாவத்தை போக்க வந்தார், ஓகே, சத்துருவை ஜெயிச்சாரு, நம்மளுக்கு நித்திய வாழ்க்கையை கொடுக்க போகிறாரு. அது எல்லாமே உண்மைதான். ஓகே, பட் அதோடு சேர்த்து தான் இந்த ட்ரிபுலேஷன் காலம். இது வந்து ஆண்டவரோட கோபத்தின் வருஷம். ஓகே, இப்போவே பூமியில் நடக்கிற நிறைய விஷயங்கள் நம்மளால் தாங்க முடியாது. ஓகே, பஞ்சம், சுனாமி, ஓகே, பேரழிவு, இது எல்லாமே நம்மளால் தாங்க முடியாது. பட் இந்த ட்ரிபுலேஷன் வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும். ஏன்னா அது வந்து ஆண்டவரோட மொத்த கோபத்தையும் ஆண்டவர் இறக்க போகிறார். நம்ம அந்த டாபிக் உள்ள போகும்போது நம்ம பார்ப்போம். பட் இது நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், இந்த ட்ரிபுலேஷன் வந்து ஆண்டவரோட கோபம். ஸோ அது வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ இயேசு கிறிஸ்து வந்தது நமக்கு சொன்ன எல்லா காரியத்துக்கும் சேர்த்து இந்த ட்ரிபுலேஷன் காலத்தில் அவரோட பிள்ளைங்க நம்ம இருக்கக்கூடாது. அதனால he need to take us out. புரியுதுங்களா? நம்மளை வந்து இந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு போயிடணும். அதுதான் இங்கே எழுதியிருக்கு, as we wait for that blessed day which we hope for. நம்ம இதுதான் எதிர்பார்ப்போம். ஆண்டவர் வருவார், இயேசு கிறிஸ்து நம்மளை காப்பாற்ற வருவார். அந்த டே தான் அந்த ரட்சை. புரியுதுங்களா? and he will rescue us from all wickedness. ஓகே, ஸோ ஒருவேளை ஆண்டவர் இந்த ட்ரிபுலேஷன் காலத்தில் நம்ம அதுக்குள்ளே நம்ம போயிட்டோன்னா, ஸோ ஆண்டவரோட சிலுவை மரணம் இட்ஸ் பாயிண்ட்லெஸ் அப்படின்னு ஆயிடும். புரியுதுங்களா? ஸோ நம்ம வந்து சர்ச்னா கேத்தலிக் சர்ச்சு, பென்டகாஸ்ட் சர்ச்சு, ஆங்கிலிக்கன் சர்ச் இல்லை. சர்ச்னா விசுவாசி. யார் யார் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்களோ அவங்க எல்லாம் எடுக்கப்படுவாங்க. ஓகே, அந்த உபத்திர காலம் நம்மளுக்கு இல்லை. ஓகே, ஸோ இன்னொரு வசனம் நம்ம பார்ப்போம். 1 தெசலோனிக்கா 4வது அதிகாரம் 13லேருந்து 17. ஓகே, 1 Thessalonians chapter 4 verse 16. ஓகே, அங்கே வந்து இந்த வருகை பற்றி போட்டு. ஓகே, நான் இங்கிலீஷில் வாசிக்கிறேன். What we are teaching you now is the Lord's teaching. We who are alive on the day the Lord comes will not go ahead of those who have died. There will be a shout of command, the archangel's voice, the sound of God's trumpet,
And the Lord Himself will come down from heaven. Okay, those who have died believing in Christ will rise to life first. Then we who are living at that time will be gathered up along with them in the clouds to meet the Lord in the air. And so we will always be with the Lord. So then encourage one another with these words. Okay. ஸோ இந்த 1 தெசலோனிக்கா 4வது அதிகாரம் 16வது வசனம் என்ன சொல்லுது பார்த்தீங்களா? ஓகே, அந்த பிளெஸட் டே, அந்த ஹோப், அந்த நாள் வரும்போது, ஓகே, பரலோகத்திலேருந்து தேர் வில் பி அ ஷவுட் ஆஃப் கமாண்ட். ஓகே, சத்தத்தோட ஆண்டவர் வரப்போறாரு. ஓகே, ஷவுட் ஆஃப் கமாண்ட். என்ன கத்த போறாருன்னு தெரியல, பட் தேர் வில் பி அ ஷவுட் ஆஃப் கமாண்ட். And then the archangel's voice. Okay, archangels-ஓட குரல் கேட்கும். The sound of God's trumpet, ஆண்டவருடைய எக்கால சத்தம். ஓகே, அது கேட்கும். ஓகே, பூமியே கேட்க போகுது. நம்ம மட்டும் கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் அந்த சத்தம் கேட்காது, மொத்த பூமிக்கும். ஓகே, விசுவாசி அல்லாத ஜனங்கள், ஓகே, எல்லாத்துக்கும் அந்த எக்கால சத்தம் மேலோகத்திலிருந்து கேட்கும். ஓகே, then the Lord himself, okay, the Lord himself னா இயேசு கிறிஸ்துவே வானத்துல வருவார்னு வந்து those who have died first. ஓகே, இதுக்கு முன்னாடி நிறைய பேர் கிறிஸ்தவங்க மரித்து போயிட்டாங்க. ஓகே, அடக்கம் பண்ணியாச்சாங்க. they will rise first அப்படின்னு போட்டிருக்கு. அவங்க தான் எஞ்சி போவாங்க. ஓகே, they will resurrected first. அவங்க எல்லாமே ஆண்டவர் மேலே கூட்டிட்டு போயிடுவார். ஓகே, those who have died believing in Christ will rise to life first. Then we who are living, ஓகே, நம்ம இப்போ அந்த எக்காலம் சத்தம் கேட்கும் போது நம்ம உயிரோடு இருந்தா we will be taken up. Okay, we will be taken up, will be gathered up along with them in the clouds. Okay, நம்மளும் ஆண்டவர் எடுத்துட்டு போயிடுவார். And then we will be with the Lord forever. புரியுதுங்களா? ஸோ இந்த 1 தெசலோனிக்கா 4வது அதிகாரம் 16 வசனம் வந்து is talking about the rapture. Okay, Jesus is coming in the clouds. நம்மள ஆண்டவர் எடுத்துட்டு போவார். ஓகே, ஸோ அந்த நாள் இன்னும் வரல, அந்த நாள் வரப்போகுது. ஓகே, அந்த எக்கால சத்தம் கேட்கும். எக்கால சத்தம் கேட்கும் போது மொத்த பூமியும் ஆதரப்போகுது, எல்லாமே மேலே பார்ப்பாங்க. ஓகே, ஓகே, we will be taken up. ஓகே, இன்னொரு வசனம். ஓகே, இது வந்து கொரிந்தியன்ல எழுதியிருக்கு. 1 கொரிந்தியன் 15வது வசனம். ஓகே, 1 Corinthians chapter 15 verse 51 to 52. Okay, listen to this secret truth. We shall not all die, but when the last trumpet sounds, இங்கேயும் அந்த எக்கால சத்தத்தை பற்றி தான் ப்ரொஃபஸி பண்ணியிருக்காங்க. ஓகே, when the last trumpet sound, we shall be changed in an instant, as quickly as the blinking of an eye. For when the trumpet sounds, the dead will be raised, never to die again, and we shall be changed. Okay? For what is mortal must be changed into what is immortal. What will die must be changed into what cannot die. So when this takes place, the mortal has been changed into the immortal. Then the scripture will come true. ஓகே, புரியுதுங்களா? இங்கேயும் வந்து அந்த எக்காலம் சத்தத்தை பற்றி தான் பேசியிருக்காங்க. ஓகே, அந்த எக்காலம் சத்தம் கேட்கும் போது கண் செமிட்டதுக்குள்ள நம்ம மறைஞ்சிருவோன்னு போட்டிருக்கு. ஸோ நம்ம மேலே போகும்போது சப்போஸ் இன்றைக்கி எக்காலம் சத்தம் கேட்கும் போது கேட்டால் நம்ம வந்து அப்படியே ஸ்லோ மோஷனில் மேலே போகிறது இல்லை. கண் சிமிட்டுக்குள்ளே இன்
blink of an eye நம்ம மறைஞ்சிருவோம்னு போட்டிருக்கு. And then we will be given a new body. ஓகே, இந்த சரீரம் வந்து ஓகே, இந்த சரீரம் will be changed. ஓகே, நம்மளுக்கு எப்படி இயேசு கிறிஸ்து உயிர் தெளிந்து, ஓகே, இந்த மரணத்துக்கு அப்புறம் அவர் உயிர் தெளிந்து ஒரு மகிமையான ஒரு உடல் கிடைச்சிச்சோ, அதே போல் நம்மளுக்கும் அந்த மகிமையான உடல் கிடைக்கும்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ஓகே, இது சாதாரண மனுஷன் எழுதுனதா? கண்டிப்பாக நம்ம வந்து இது வந்து ஒரு கத்தூன் கதை, ஒரு சினிமா கதைன்னு நம்ம தூக்கி போட்டுடலாம். பட் இது இயேசு கிறிஸ்து சொன்னது. ஓகே, கண்டிப்பாக நான் நம்புறேன் இயேசு கிறிஸ்து சொன்னார். ஓகே, that we our body will be changed. ஏன்னா இது வந்து இந்த உடல் வந்து ரொம்ப வருஷம் வாழ முடியாது. ஸோ ஆண்டவர் வந்து நம்மளுக்கு இன்னொரு உடம்பு கொடுக்கணும், இன்னொரு உடல் கொடுக்கணும். ஓகே, சினிமா படத்தில் கூட சொல்லுவாங்க, இது வந்து நம்ம கடத்தில் இருக்கும். ஓகே, இது வந்து நம்மளோட நிரந்தரம் வீடு இல்லை அப்படின்னு. ஸோ இந்த உடலும் நம்மளோட நிரந்தரம் வீடு இல்லை. இதுலேருந்து நம்ம இன்னொரு உடல் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், மகிமையின் உடல். ஓகே, அந்த உடல் தான் பரலோகத்துக்கு ஆண்டவர் கூட நம்ம போக போகிறோம். புரியுதுங்களா? ஓகே, இன்னும் நிறைய வசனங்கள் இருக்குது. நம்ம அடுத்த வீடியோவில் வந்து அந்த வசனத்துக்கு போகலாம். ஏன்னா இதுவே நம்மளுக்கு வந்து மைண்டுக்குள்ளே ஏற்ற முடியுமான்னு தெரியல. ஸோ அடுத்த வீடியோ இன்னும் நிறைய வசனங்கள் நம்ம இதை பற்றி பேசலாம். கண்டிப்பாக இதுக்கு பட்டு இருக்கு. ஓகே, ஸோ இந்த வசனங்கள், இந்த நான் கொடுத்த இந்த வசனங்கள் எல்லாமே நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கு எப்படி புரியுது. ஓகே, கேள்வி இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கும் சேர்த்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் தான் அதுக்கப்புறம் அடுத்த வீடியோ. ஸோ நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் கேள்வி அனுப்பிட்டீங்கன்னா தென் நம்ம வந்து அதை பற்றி பேசலாம். ஓகே, இந்த உடல் மாறும். ஓகே, காட் வில் கிவ் அஸ் an immortal body. அந்த இம்மார்டல் பாடி தான் பரலோகத்துக்கு. ஓகே, சொல்லும் போது எனக்கே ஆர்வமாக இருக்குது, எப்போ ஆண்டவரை எக்கால் கேட்க போகுதுன்னு நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். நாட் பிகாஸ் நான் நல்ல பையன் அப்படின்னு இல்லை, பிகாஸ் ஆஃப் ஜீசஸ். ஓகே, நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களா, நீங்கள் வந்து சர்ச்சுக்கு போகிறீங்களா இல்லையா, நல்லது பண்ணுறீங்களா இல்லையா, அது விஷயம் இல்லை. இயேசு கிறிஸ்துவை நம்புறீங்களா? ஓகே, அந்த ராஜாவை நம்புறீங்களா? மறுவாழ்வு கொடுப்பாரு அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? ஓகே, ஸோ தட் மீன்ஸ் அந்த எக்காலம் சத்தம் கேட்கும் போது we will be changed in an instant. ஓகே, டக்குன்னு மறைஞ்சு டக்குன்னு நம்ம தேவன் கிடையாது. ஓகே, ஸோ இது வந்து பைபிளில் இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு. ஓகே, நீங்கள் படிக்கிறது அடுத்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள், இன்னும் டீப்பாக நம்ம போகலாம். ஓகே, ஏன்னா நிறைய வசனங்கள் இருக்கு. ஓகே, சில பேருக்கு வந்து நம்பலாமா வேணாமான்னு சந்தேகமாக இருக்கலாம். பட் திஸ் இஸ் த வேர்ட் ஆஃப் காட். ஓகே, இயேசு கிறிஸ்து சொன்னது, சாதாரணமான மனுஷன் சொல்லல, இயேசு கிறிஸ்து சொன்னது. ஸோ அதனால தான் நானும் வந்து தைரியமாக நான் உங்கள்கிட்ட இதை பற்றிலாம் பேச முடியும். ஓகே, சில பேர் நம்ப மாட்டீங்க, இட்ஸ் யோர் லாஸ். ஓகே, அதை நீங்கள் நம்பலைன்னா அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. பட் இது இயேசு கிறிஸ்துவோட வார்த்தை. ஓகே, நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதான் நடக்க போகுது. ஓகே, பிகாஸ் ஆஃப் 2000 years ஆல்ரெடி பாஸ். 6 நாள் முடிஞ்சிருச்சு. 7வது நாள் நம்ம 7வது நாளுக்குள்ளே நம்ம பரலோகத்துக்கு நம்ம போகணும். அந்த உபத்திர காலத்துக்குள்ளே நம்ம இந்த பூமியில் இருக்கக்கூடாது. ஓகே, God is coming, Jesus is coming. Okay, we wait for that blessed day. Okay, நிறைய பேர் நீங்களும் இந்த வருகையில் உங்களையும் நான் சந்திக்கணும். ஓகே, நம்ம மீட் பண்ணுவோம். we will meet in heaven. ஓகே, இன்னைக்கு இவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம ரெப்சர் வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா இன்னைக்கு வந்து இன்னும் நிறைய வசனங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நிறைய வசனங்கள் நம்ம படிப்போம். ஸோ அடுத்த வீடியோவில் எல்லாத்தையும் மீண்டும் நான் சந்திப்பேன். ஓகே, மறுபடியும் பார்த்தவங்க மறுபடியும் வாங்க. ஓகே, நான் உங்களை எல்லாத்தையும் எதிர்பார்ப்பேன்.
Okay, God bless each and every one of you. Okay, so Holy, 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 holy is the Lord God Almighty, who was and is to come. Worthy are you, our root and God, to receive glory, honor, power, for you created all things. By your will they were, they are, and are to